அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மாணவ மாணவியர்களே, அல் அஜ்னாஸ் கிதாபினுடைய கிஸ்மு சாலிஸை நாம் படிக்க தயாராக இருக்கின்றோம். இந்த அஜ்னாஸ் புத்தகத்தை நாம் தொடங்கும்போது ஆரம்பத்திலே ஒரு செய்தியை உங்களுக்கு இந்த நூலின் ஆசிரியர் மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருப்பார். இந்த நூலினுடைய அமைப்பு, இந்த நூலில் என்னவெல்லாம் சொல்லப்பட இருக்கிறது என்பதை விவரிக்கும் பொழுது இந்த நூலில் ஒரு முன்னுரை இருக்கும் என்பதாகவும், இந்த நூலில் 3 பிரிவுகள் இருக்கும் என்பதாகவும், இந்த நூலில் ஒரு முடிவுரை இருக்கும் என்பதாகவும் குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த முன்னுரையிலே வினை சொல்லினுடைய எழுத்தினுடைய எண்ணிக்கையை கவனித்து அவை எத்தனை வகைகளாக பிரிகிறது என்பதையும், அதனுடைய அர்த்தத்தை கவனித்து அது எத்தனை பிரிவாக வருகிறது என்பதையும் முன்னுரையிலே சொல்வார்கள். நாம் எல்லோருமே அதை படித்திருப்போம். இருந்தபோதிலும் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக ஒரு முறை அதை சொல்லி காமிக்கின்றோம். வினை சொற்கள் என்பது எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு 4 வகைகளாக இருக்கிறது. ஒன்று சுலாசி முஜர்ரத், அடிப்படையில் அசலில் 3 எழுத்துக்களை மட்டுமே கொண்டது. 2 அசுலாசியுல் மசீது ஃபீஹி, அடிப்படையான 3 எழுத்துக்களை கொண்டு அதிகப்படியான எழுத்துக்களையும் கொண்டு வரக்கூடிய வினைச்சொல். 3 அர்ருபாஇயுல் முஜர்ரத், அடிப்படையில் அசலில் 4 எழுத்தை மட்டும் கொண்டது. 4வது அர்ருபாஇயுல் மசீது ஃபீஹி, அடிப்படையில் அசலில் 4 எழுத்துக்களை கொண்டு அதிகப்படியான எழுத்துக்களையும் கொண்டு வருவது. இதுதான் எழுத்துக்களின் எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு ஃபியால்கள் 4 வகையாக பிரிகிறது என்று படித்தோம். அதற்கு அடுத்தபடியாக அர்த்தத்தை கவனிப்பதை கொண்டு 2 வகையாக பிரிகிறது. ஒன்று முத்தஅத்தி, இன்னொன்று லாசிம். முத்தஅத்தி அப்படின்னா ஒரு வினைச்சொல் நம்மிடமிருந்து இன்னொருவரின் பக்கம் கடக்கும் அர்த்தத்தை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக அடித்தான், உதவி செய்தான், கல்லை கொண்டு எறிந்தான். இப்போ இதெல்லாம் ஒரு வினையை நம்மிடமிருந்து இன்னொருவரின் பக்கம் கடத்துது. 2வது லாசிம், வினைச்சொல் இன்னொருவரின் பக்கம் செயலை கடத்தாததை போன்று அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது லாசிம் என்று சொல்வோம். உதாரணமாக சிரித்தேன், தூங்கினேன், அமர்ந்தேன், இது போன்று. இப்போ இதெல்லாம் எதுவாக இருக்குது? லாசிமாக இருக்குது அப்படின்னு படித்தோம். அதுக்கு அடுத்து தான் 3 பிரிவுகளை படிப்போம் அப்படின்னு படித்தோம் இல்லையா? 3 பிரிவில் முதல் பிரிவு அல் உசூல், 2வது பிரிவு அல் ஃபுரூஉ, 3வது பிரிவு அல் முல்ஹகாத். அப்போ உசூலில் அடிப்படையான பாபுகளை நாம் படித்தோம். 24 பாபு இருக்குது. சுலாசி முஜர்ரதில் 8, சுலாசி மசீது ஃபீஹிக்கு 12, ருபாயி முஜர்ரதில் 1, ருபாயி மசீது ஃபீஹில் 3 பாபு இருக்குது அப்படின்னு படித்தோம். அடுத்து ஃபுரூஇனுடைய பாபுகளை படிச்சிருந்தோம். உசூல் அப்படின்னா அடிப்படையான பாபுகள், ஒரிஜினாலிட்டி, அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பாபுகள் என்ன அப்படிங்கிறதையும் படித்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினலில் இருந்து பிரிந்து வந்த பாபுகள் என்ன அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சுருந்தோம்? படிச்சிருந்தோம். இப்போ நாம் படிக்க போகிறது முல்ஹகாத், ஒரிஜினலோட இணைக்கப்படக்கூடிய பாபு. அப்படி இணைக்கப்படக்கூடிய பாபுகள் எத்தனை இருக்குது, அது எத்தனை வகையாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கொள்கிறோம். இப்போ இணைக்கப்படக்கூடிய பாபுகள் அப்படிங்கிறது மொத்தத்தில் 17 பாபுகள் இருக்கிறது. இந்த 17 பாபுகளையும் 4 வகைகளாக பிரித்து விடுகின்றார்கள். மொத்தத்தில் எத்தனை பாபு இருக்குது? 17 பாபு இருக்குது. எத்தனை பாபு இருக்குது? அதை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 4 வகையாக பிரிக்கின்றார்கள். அப்போ இந்த 17 ஒரிஜினலாக இருக்கக்கூடியதா அல்லது ஒரிஜினலிருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டால் இது ரெண்டுமே இல்லை.
இது ஒரிஜினலோட இணைக்கப்படக்கூடியது. இது என்னது? ஒரிஜினலோட இணைக்கப்படக்கூடியது. அதாவது நம்ம வந்து ஒரிஜினலாக இப்போ உதாரணத்துக்கு இணைக்கப்படக்கூடியதுனா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் வச்சு நீங்கள் விளங்கினா தான் உங்களுக்கு அது வந்து ஒரு புரிதலுக்கு வரும். இப்போ நல்ல ஒரு பெரிய சமையல் மாஸ்டர் இருக்கார், ஒரு பெரிய செஃப் இருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த செஃப்போடு கொண்டு போய் யாரை சேர்த்து விட்டுருவோம்? ஒரு கையால் கொண்டு போய் சேர்த்து விடுவோம், அப்படி தானே? கிட்டத்தட்ட இவர் அந்த செஃப் இல்லைன்னா இந்த கையால் இதெல்லாம் என்ன செய்வார்? பார்த்துக்குவார். எல்லா வேலையும் அவர் என்ன செய்வார் இல்லையா? அப்போ அவர் வந்து யாரோட இணைக்கப்படுறாரு? செஃப்போட, பெரிய மாஸ்டரோட என்ன செய்கிறாரு? இணைக்கப்படுறாரு. அது மாதிரி என்ன செய்கிறாங்க? பெரிய ஒரு ஐஏஎஸ் போஸ்ட்டில் இருக்கிறாங்க ஒருத்தவங்க. அந்த ஐஏஎஸ் போஸ்ட்டோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பராக என்ன செய்கிறாங்க? இன்னொரு ஆளை சேர்த்து விடுறாங்க இல்லையா? மிலிட்ரியில் பெரிய கமாண்டர் இருக்காருன்னு சொன்னால் அவரோட என்ன செய்வாங்க? சோல்ஜர்லாம் சேர்த்து விடுவாங்க. எல்லோரும் என்ன செய்வாங்க? சேர்த்து விடுவாங்க. ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குன்னா அந்த டீமோடைய கேப்டனுக்கு பின்னாடி அந்த டீமில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? சேர்த்து விடுவாங்க. அப்போ இந்த இணைத்து விடுதல் என்பது இருக்கிறதா இல்லையா? இது மாதிரி தான் என்ன செய்கிறாங்க? ஒரிஜினலான வினை சொற்களோட சில வினை சொற்களை சேர்த்து விடுறாங்க. நீங்கள் அது ஒரிஜினலில் போய் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது என்ன செய்யாது? ஒரிஜினலில் இருக்காது. இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாடுறீங்க, கிரிக்கெட்டுக்கு ஒரு கேப்டன், அம்பேர் வந்து பொதுவாக இருப்பார். இப்போ கேப்டன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அடுத்து பிளேயர்ஸ் 11 பேர் இருக்கணும், அப்படி தானே? மொத்தத்தில் 11 பேர் இருப்பீங்க. இப்போ இந்த 11 பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவருக்கு பகரமாக விளையாடக்கூடிய இன்னொருத்தர் என்ன செய்வார்? இருப்பார் இல்லையா? அப்போ அந்த மாதிரி என்ன செய்யுது? இந்த முல்ஹக்காத் பாப் அப்படிங்கிறது வந்து வேறு இடத்துல இருந்து ஒரிஜினலான பாபோட இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் அதை போய் ஒரிஜினல் பாபுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு கீழே வந்து நாம் வந்து ஒரு 6 பாபை படிக்க போகிறோம். இப்போது முதல் வகையில் ஒரு 6 பாபு படிப்போம். இந்த 6 பாபு உசூலில் இருக்கா ஃபுரூவில் இருக்கான்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது உசூல்லையும் இருக்காது, ஃபுரூலையும் என்ன செய்யாது? இருக்காது. ஏன்னா அங்கே ரெண்டுலேயும் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அதோட சேர்ந்ததாயிரும். உசூலில் இருந்தால் உசூலோட சேர்ந்ததாக ஆயிரும், ஃபுரூவில் இருந்தால் ஃபுரூவோட சேர்ந்ததாயிரும். ஆக இது முல்ஹக்காத், எங்கேயோ இருந்த ஒன்றை கொண்டு வந்து இதுக்கு தோதுவாக இருக்கிறதுனால, இந்த அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு ஒரிஜினலோட சேர்த்து விடுறோம். நம்ம சேர்த்து விடக்கூடியதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த ஒரிஜினலுக்கு அப்படியே கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி நெசியும் இருக்கும். அதனால் என்ன செஞ்சுருவோம்? அந்த ஒரிஜினல் பாபோட சேர்த்து விட்டுருவோம். அதுதான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், அல் கிஸ்முஸ் சாலிசு, மூன்றாவது பிரிவு. தலைப்பை படிக்கும்போது மூன்றாவது பிரிவு அப்படின்னு படிங்க. அடுத்து அல் கிஸ்முஸ் சாலிசு, மூணாவது பிரிவில் அப்படின்னு இங்கே படிங்க. இங்கே தலைப்பாக படிக்கும்போது என்னென்னு படிக்கணும்? மூன்றாவது பிரிவு அப்படின்னு படிக்கணும். தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்லைனாக படிக்கும்போது மூன்றாவது பிரிவில் என்று படிக்கணும். எப்படி படிக்கணும்? தலைப்பாக படிக்கும்போது எப்படி படிக்கணும்? தலைப்பாக படிக்கும்போது எப்படி படிக்கணும்? மூன்றாவது பிரிவுன்னு படிக்கணும். தலைப்பினுடைய கீழ் லைன் படிக்கும்போது மூன்றாவது பிரிவில் யுசுகரு, கூறப்படும். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையும் நீங்கள் படிக்கும்போது இது என்ன ஃபியாலு அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ யுசுகரு அப்படிங்கிறது என்ன ஃபியாலு அப்படின்னா முஸ்தக்பில் மஜ்ஹூல், கூறப்படும் அப்படின்னா என்னது? முஸ்தக்பில் மஜ்ஹூல் முஸ்பத். யாரோ ஒருத்தவங்க கூறுறாங்க, சொல்கிறாங்க, அந்த சொல்வது கூறுறது யாருன்னு தெரியலை, சரிங்களா? அதனால் இது மஜ்ஹூல் முஸ்பத். யுசுகரு, கூறப்படும், ஃபீஹி, அதிலே. அதிலேனா எதில்? இந்த மூன்றாவது பிரிவிலே கூறப்படும். அபுவாபுல் முல்ஹக்காத்து, இணைக்கப்படக்கூடிய பாபுகள் அதிலே கூறப்படும். சரியா? மூணாவது பாபில் இணைக்கப்படக்கூடிய, மூணாவது பிரிவில் இணைக்கப்படக்கூடிய பாபுகளை கூறுவோம். பாருங்கள், அல் அபுவாபுல் முல்ஹக்காத்து, இணைக்கப்படக்கூடிய பாபுகள் என்பது 17 பாபுகள் ஆகும். சபா அப்படின்னா 7ன்னு அர்த்தம், அஷர அப்படின்னா 10ன்னு அர்த்தம். சபா அப்படின்னா எத்தனை அர்த்தம்? 7ன்னு அர்த்தம். அஷர அப்படின்னா எத்தனை அர்த்தம்? 10ன்னு அர்த்தம்.
10 7 17 பாபுகள். சரிங்களா? அப்போ மொத்தத்தில் முல்ஹக்காத் எத்தனை இருக்குங்க? 17 பாபுகள் இருக்கிறது. முல்ஹக்காத் மொத்தத்தில் 17 பாபுகள் இருக்கிறது. இந்த 14ஐயும் இன்னும் ஹிய அது எது இந்த முல்ஹக்காத் இருக்கிறதா, அந்த முல்ஹக்காத் என்பது அர்பஅத்து அன்வாயின் 4 வகைகளாக இருக்கிறது. மொத்தம் 17 பாப் இருக்குது. இந்த 17 பாபை 4 செக்ஷனாக பிரிச்சிடுறோம். இந்த 17 பாபை என்ன செஞ்சிடறோம்? 4 செக்ஷனாக, அதாவது 4 கேப்டனுக்கு கீழே வரக்கூடிய பிளேயர்ஸாக நம்ம சேர்த்து விடுதோம். யாராக சேர்த்து விட போகிறோம்? 4 கேப்டனுக்கு கீழே வரக்கூடிய பிளேயர்ஸாக என்ன செய்கிறோம்? நாம் சேர்த்து விடுறோங்க. சரிங்களா? அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ சேர்க்கப்படக்கூடிய ஃபேல்கள் என்ன, அந்த ஃபேலினுடைய கேப்டன் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். பாருங்கள். அந்நவ்உல் அவ்வலு முதல் வகை. அந்நவ்உல் அவ்வலு முதல் வகை. யுல்ஹகு இணைக்கப்படும். யுல்ஹகு இணைக்கப்படும். பி கொண்டு. வசனி ஃபஅலல ஃபஅலல என்ற வசனை கொண்டு இணைக்கப்படும். ஃபஅலல என்ற வசனை கொண்டு இணைக்கப்படும். இந்த பிக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்கன்னா கொண்டுன்னு அர்த்தம் கொடுப்போம். அதை கொண்டுனா உதவி, அந்த அதனுடைய உதவியை கொண்டு. அல்லாஹ்வினுடைய பேரை சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரின் உதவியை கொண்டு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் பி கொண்டு. வசனி ஃபஅலல ஃபஅலல என்ற வசனை கொண்டு இணைக்கப்படும். இப்போ இந்த ஃபஅலல வசன் அப்படிங்கிறது எங்கே உள்ளது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். அர்ருபாயில் முஜர்ரதி. ருபாயில் முஜர்ரதில் உள்ள, ருபாயி முஜர்ரதில் உள்ள ஃபஅலல என்ற வசனை கொண்டு இணைக்கப்படும். வசனை கொண்டு இணைக்கப்படும்னா இந்த வசனை கொண்டு போய் அதில் இணைச்சிருவோம்னு நினச்சிடாதீங்க. இந்த வசனின் உதவியை கொண்டு மற்ற வசன்களை இதோடு இணைச்சிருவோம். சரியா? இந்த ஃபஅலல வசன் மேலே இருக்கா அப்படிங்கிறத கிஸ்முல் அவ்வலில் போய் நீங்கள் பார்க்கணும். எதில் போய் பார்ப்பீங்க? கிஸ்முல் அவ்வலில் போய் பாருங்கள், இது இருக்கான்னு பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை, ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒன் டைம் நீங்கள் பார்க்குறதுனால எதுவும் தப்பு இல்லை. அதனால் என்ன செய்யுங்க, ஒரு வாட்டி மேலே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஅலல இருக்குது பாருங்கள். சொன்னாங்க இல்லையா? வசனு ஃபஅலல இருக்குது பாருங்கள். வசனு ஃபஅலல. இந்த ஃபஅலல அப்படிங்கிற வசனோட தான் இப்போ நாம் இணைக்க போகிறோம். நல்லா நீங்கள் விளங்கிக்கணும். இந்த ஃபஅலல வசனோட எந்த வசனங்களை நம்ம இணைக்க போகிறோன்னா, சுலாசி மசீது ஃபீஹில் இருக்கக்கூடிய வசன்களை ஒரு 6 வசனம் நம்ம இணைக்க போகிறோம். சரியா? இந்த 6 வசனையும் நீங்கள் உசூல்லையோ அல்லது ஃபுரூலையோ போய் தேடினா உங்களுக்கு இருக்காதுங்க. சரியா? பாருங்கள். அவுசானின் சித்தத்து அவுசானின் 6 வசன்களை மின சுலாசியில் மசீது ஃபீஹி, சுலாசி மசீது ஃபீஹில் இருந்து 6 வசன்களை ருபாயில் முஜர்ரதில் உள்ள ஃபஅலல என்கின்ற வசனோடு இணைக்கப்படும். வஹிய அந்த வசன்கள் என்பது, வஹிய இன்னும் அவைகள். அவைகள் அப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறாங்க. இந்த ஹிய அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோமா இல்லையா? பின்வருமாறு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதுதான் வஹிய இன்னும் அவைகள் பின்வருமாறு. என்ன பின்வருமாறு சொல்கிறாங்க பாருங்கள். 1 ஃபஅலல ஃபஅலல என்கின்ற வசனு. அடுத்து ஃபௌஅல, அடுத்து ஃபைஅல, அடுத்து ஃபௌஅல, அடுத்து ஃபைஅல, அடுத்து ஃபஅலா. இந்த 6 பாபும் எதோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், சுலாசி முஜர்ரதில் இருந்து ருபாயில் சுலாசி மசீது ஃபீஹில் இருந்து ருபாயி முஜர்ரதோடு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 6 பாபு எதோடு இணைக்கப்பட்ட பாபுங்க? நல்லா விளைக்கணும். இந்த 6 பாபை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த 6 பாபு மாதிரி எதில் இருக்கான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படின்னா நம்ம படித்த
உசூலில் இருக்கான்னு அப்படிங்கிறத என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும். உசூலில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உசூலில் இல்லை அப்படின்னாலே எங்கேயோ இருந்து கொண்டு வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். கொடுத்துட்டு வா. அப்போ இந்த பாபுகள் இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த பாபுகளுக்குள்ள அர்த்தத்தை நம்ம விளங்கிக்கிட்டு இந்த பாபு எங்கேருந்து எப்படியெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஃபஅலல வசனு, இந்த ஃபஅலல வசனில் எது அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ருபாய் முஜர்ரதாக நினச்சிடக்கூடாது. சரியா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் மாதிரியே உங்களுக்கு இருக்கும், ஆனால் அது ஒரிஜினல் இல்லை. நீங்கள் ஃபஅலல இருக்குங்கிறத உடனே இது ஃபஅலல ருபாய் முஜர்ரது தானே, இங்கே திரும்பி அதே ஃபஅலலையை கொண்டு வந்திருக்காங்களே நீங்கள் நினச்சிடாதீங்க. இது ஃபஅலல 4 எழுத்தை கொண்டதாக இருந்தாலும் இது ருபாய் முஜர்ரதில் உள்ளது இல்லை. ஏன்னா ஒரு தலைப்பில் ஒரு பாப் வந்த பின்னாடி அடுத்த தலைப்பில் அந்த பாபுங்கிறது வராது. ஒருவேளை அப்படியே அது வந்ததுன்னா அடுத்தடுத்து நம்ம அதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இங்கே நம்ம பேசுகிறது ஃபஅலல முதல் பாபு. பி ஜியாதத்தில் ஹர்ஃபில் வாஹிதி, பி கொண்டு, ஜியாதத்தி அதிகத்தை கொண்டு, ஹர்ஃபின் வாஹிதின் ஒரு எழுத்தை அதிகத்தை கொண்டு வந்துள்ள ஃபஅலல என்கின்ற வசனாகும். இதில் எது அதிகப்படியான எழுத்தாக இருக்குது, மின் ஜின்சி லாமி ஃபிஅலிஹி ஃபி ஆஹிரி, அந்த ஃபிஅலினுடைய ஜின்ஸு இனத்தில் உள்ள லாமிற்கு அடுத்து இருக்கக்கூடிய இறுதி லாம் என்பது அதிகப்படியாக இதிலே வந்துள்ளது. அப்படி அதிகப்படியாக வந்துள்ள அந்த எழுத்தை கொண்டு இது சுலாசி மஸீது ஃபீஹியில் ஒரு எழுத்தை அதிகம் கொண்ட ஃபியாலாக இருக்கிறது. இந்த ஒரு எழுத்து அதிகம் கொண்ட ஃபியாலு உசூலில் இருக்கான்னு போய் பாருங்கள். ஃபஅலலன்னு ஒரு பாபு இருக்கா, ஒரு வசன் இருக்கா அப்படின்னு பாருங்கள், இருக்காது. சரியா, அதனால் இது முல்ஹகாத் இணைக்கப்பட்ட பாபாக இருக்குது. இப்போ ஜல்பபை நீங்கள் அடையாளம் கண்டுக்கணும். ஜல்பப என்பது என்னதுங்க, சுலாசி மஸீது ஃபீஹியில் முல்ஹகாத்தில் வரக்கூடியதாகும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய ஃபியாலுகளையும் இந்த வசன்களையும் இதற்குள்ள அர்த்தங்களையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சொல்லி நாம் ஹாத்திமா முடிவுரைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாடங்களை பார்த்து வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.